எப்படி இருக்கீங்க? அவர் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை 1 Samuel chapter 21 verse 1. 1 சாமுவேல் 21 அதிகாரம் 1 வசனம். தாவீது தோப்பில் இருந்து ஆசாரனாக அகிமெலேக்கினிடத்தில் போனான். அகிமெலேக்கு நடுக்கத்தோடு தாவீதுக்கு எதிர்கொண்டு போய், ஒருவரும் ஓடி கூட வராமல் நீர் ஒண்டியாய் வருகிறது என்ன என்று அவனை கேட்டான். அபிமெலேக் was shocked. Priest was shocked. How David came alone? தாவீதுக்கு யோசிச்சிருக்கிறார், நான் எங்க போக ஆண்டவரே? ஆண்டவர் அழகாய் வழி நடத்துகிறார். ஆசாரியனா இருக்கிற அபிமெலேக்கு நடத்து போ. இன்னைக்கு நான் எங்க போக ஆண்டவரே? எங்க போக? உன் பிரச்சனை யாரிட சொல்ல? எங்க போக? யார்கிட்ட கொட்ட? எங்க போக? யார்கிட்ட பேச? எங்க போக என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? அன்றைக்கு தாவீது ஒரு ஆசாரியனிடத்தில் போனது போல் நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் உண்டு. பரிசுத்த பிரதான ஆசாரியர், கரையற்ற திரையற்ற மாசற்ற பழுதற்ற பரிசுத்த பிரதான ஆசாரியர். எல்லா ஆசாரியர்களும் முதலாவது தங்கள் பாவத்தை போக்குகிறதற்கு பரிசுத்தப்படுத்திக் கொள்வார்கள். பிறகு ஜனத்தின் பாவத்திற்காக பலி செலுத்துவார்கள். இவரோ நமக்காய் கல்வாரி சிலுவிலே தம்மையே பலியாய் கொடுத்த பரிசுத்த பிரதான ஆசாரியர். அவரிடத்தில் வாருங்கள். எங்கே போக என்று கேட்க வேண்டாம். பரிசுத்த பிரதான ஆசாரியரிடத்தில் வாருங்கள். அவரிடத்தில் வாருங்கள். அங்கே உங்களுக்கு ஒரு பட்டயம் காத்திருக்கிறது. உங்களுக்கு தேவ சமூகத்து அப்பங்கள் காத்திருக்கிறது. ஒரு வார்த்தைகள் காத்திருக்கிறது. அகிமெலேக்கினிடத்தில் தாவீது தேவ சமூகத்து அப்பங்களை கேட்டு வாங்கினது உண்மையானால், இன்றைக்கு ஆண்டவராகிய பரிசுத்த பிரதான ஆசாரியர் இருக்கிற என் ஆண்டவரிடத்தில் வாருங்கள். Come stand in front of high priest, holy high priest. His name is Jesus. He will give the bread, holy bread to you. That's called the word of God. உனக்கு வார்த்தையை கொடுப்பார். வார்த்தையை கொடுத்து நீ ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ஒரு வேர்ட் காத்திருக்கிறது. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வேர்ட் காத்திருக்கிறது. ஹீல்ஸ், பெற்றுக்கொள் சுகத்தை, அற்புதத்தை காண்பாய். வாசல் திறக்குது, தடைகள் உடைகிறது, வழிகள் திறக்கிறது. கர்த்தர் உனக்காய் யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் உங்களுக்காய் வழக்காடுகிறார். வெட்கப்பட்டு போன இடத்திலும் தலையை உயர்த்துவார். இன்றைக்கு பரிசுத்த பிரதான ஆசாரியர் இருக்கிற இயேசுவினிடத்தில் வந்து நிற்கிறாய். He is speaking through me. உன்னோடு கர்த்தர் என் மூலமாய் பேசிக்கொண்டிருக்கிறார். வானம் திறக்கப்பட்டதை பார்க்கிறேன். இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை காண்கிறேன். உங்கள் கண்கள் அதிசயங்களை பார்க்கட்டும், தடைகள் உடையட்டும். தைக்குள்ள மல்கு பன்கா சன்கி டெல்கு ரவன்கா தியா சித்தரா, உங்கள் மேல் ஒரு கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரலோகம் திறந்திருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம். தேவன் செய்கிற அதிசயத்தை நீ காண்பாய். அடிக்கடி என் கால் தட்டுப்பட்டு அடிபட்டு கொண்டிருக்கிற சொல்கிற சகோதரனே, கர்த்தர் உங்கள் கால்களில் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கிறார். கையெடு சத்துருவே. வானம் திறக்கப்பட்டாயிற்று. இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை காண்கிறேன். உங்கள் கண்கள் அதிசயங்களை காண்பதாக. பிறந்தநாள் திருமண காண்கிறதை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், போ. யாரிடத்தில் போகிறாய்? பரிசுத்த பிரதான ஆசாரியரிடத்தில், இயேசுவினிடத்தில் வா. ஓ, உங்களுக்காய் ஒரு 5 தேவ சமூக தப்பங்கள் காத்திருக்கிறது. 5 விதமான ஆசீர்வாதங்கள் காத்திருக்கிறது. 5 விதமான வார்த்தைகள் காத்திருக்கிறது. இன்றைக்கு ராத்திரி முடிந்து வீட்டுக்கு வந்து நீங்கள் தலையணையிலே படுக்கையிலே தலையணையிலே தலை சாய்த்து படுக்கிறதுக்குள்ளாக ஒரு அற்புதம் நடக்கும். ஊட்டி பகுதியிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற நபரை நான் பார்க்கிறேன். இயேசுவின் கரம் உங்களை தொடுகிறதை பார்க்கிறேன். தேங்க்யூ. உங்க பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடக்கிறதை பார்க்கிறேன். உங்களுடைய ப்ராப்பர்ட்டியில ஒரு அற்புதம் நடக்கிறதை பார்க்கிறேன். பரலோகம் திறக்கப்பட்டாயிற்று. பிறந்த நாள் திருநாள் காண்கிறவனை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். Take this prophetic word. Receive it in Jesus' name. Amen, amen, amen. God bless you. Have a blessed day.